அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் தொடர்ச்சியாக இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்திலே தேவனை அறிதல் என்ற சத்தியத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். தேவன் தொடர்ச்சியாக நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அவருடைய சத்தியத்தை அறியும்படியாகவும் விசேஷமாக வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாகவும் நமக்கு தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். ஜீவனுள்ள தேவனை அறிதல் என்ற தலைப்பின் கீழாக நாம் தொடர்ச்சியாக கடந்த 3 வாரங்களாக சிந்தித்து வருகிறோம். இந்த 3 வாரங்களில் நம்ம முக்கியமாக 3 சத்தியங்களை நாம் படித்திருக்கிறோம். அதில் முதலாவது பார்க்கும்போது ஜீவனுள்ள தேவனை அறிதல் தான் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்கிறது என்று பார்த்தோம். அடுத்து தேவனை அறியும் அறிவுதான் மெய்யான அறிவு என்பதை பார்த்தோம். அடுத்து நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்கிற இந்த தேவனை அறிதலும் இந்த உலகத்தில் தேவையான மெய்யான அறிவையும் பெற்றுக்கொண்டு இந்த அறிவில் நீங்களும் நானும் வளர வேண்டும் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவையான அடிப்படையான ஒரு அறிவு என்னன்னு பார்க்கும்போது தேவனை பற்றி தான் அறிவு. அதனால தான் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லும்போது நீங்கள் தேவனை அறியும் அறிவில் வளரவும் என்ற ஒரு ஜெபத்தை அந்த கொலோசிய திருச்சபைக்கு பண்ணுறார். எபேசிய திருச்சபைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ணுறார். அவர் ஒவ்வொரு திருச்சபைக்கும் நீங்கள் தேவனை அறியும் அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக முக்கியத்துவப்படுத்தி பவுல் ஜெபிக்கிறார் என்று பார்க்குறோம். இப்படி தேவனை அறிகிற அறிவில் வளரணும். ஆமாம், அது உண்மைதான். அதுதான் ஒரு நீதிமானுடைய குணாதிசயம் என்று கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். எப்படி வளர்றது என்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழும்புகிறது. எப்படி நான் தேவனை அறிகிற அறிவில் வளரணும்? இந்த கேள்விக்கான பதில் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பதிலாக இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தமாகுதலுக்கு தேவையான ஒரு பதிலாக காணப்படுகிறது. அப்போ எப்படி ஒரு விசுவாசி தேவனை அறிகிற அறிவில் வளர முடியும் என்று பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை ஜெபத்தோடு படிப்பதன் மூலமாக தேவனை அறியும் அறிவில் வளர முடியும். எப்படி ஒரு மனுஷன் வளர்றான் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை, அதாவது பரிசுத்த வேதாகமத்தை ஜெபத்தோடு படிக்கும்போது தேவனை அறியும் அறிவில் ஒவ்வொரு விசுவாசியும் வளருகிறான். அப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா, நீங்களும் நானும் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடையணும் அப்படின்னா, பரிசுத்தமான வாழ்க்கையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் ஒருபோதும் எந்த விசுவாசியும் விசுவாசத்தில் வளர முடியாது. தேவனை அறிகிற அறிவில் வளர முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கையில் நீங்கள் நானும் முன்னேறி செல்லவே முடியாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் கையில் வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இப்போ இன்னைக்கு தேவன் தன்னை வேதத்தில் மட்டுமே வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் இன்றைக்கி நீங்களும் நானும் பார்க்குற ஒரு அடிப்படையான சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னை வேதத்தில் மட்டுமே வெளிப்படுத்தியிருக்கிறார். தனி மனுஷன்ட்ட தேவன் தனியாக வந்து பேசுகிறதில்ல, சொப்பனத்தில் பேசுகிறதில்ல, ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கறதில்ல. தேவன் தன்னுடைய காரியத்தை வேதத்துக்கு வெளியே எந்த சோர்சஸ் மூலமாக உங்களுக்கு தரதில்லை. தேவன் இன்னைக்கு தன்னை வேதத்தில் மட்டுமே வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதத்தில் மட்டும்தான் பேசுகிறார். இதுதான் ஒரு அடிப்படையான சத்தியம். ஏன்னா எபிரேயர் 1 அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்கும்போது பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவில் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் நிருபத்தை எழுதும் போதே சொல்கிறார், அதை கடைசி காலம் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த கடைசி காலத்தில் தேவன் தன்னை வேதத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கும்போது இன்றும் தேவன் தன்னை வேதத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போது இந்த வேதம் மட்டும்தான் முழுமையாக நம்ப தகுந்த ஒரே ஆதாரமாக இருக்கிறது. இப்போ இந்த வேதத்தை மட்டும் தான் நீங்களும் நானும் நம்பணும். இந்த வேதத்தை மட்டும் தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். இந்த வேதம் மட்டும்தான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் நம்ப தகுந்த ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையான விசுவாசத்துக்குள்ளே வாங்க. ஏன்னா வேதத்தில் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்போ அருளப்பட்டிருக்கிறது, எது அருளப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தேவ ஆவினால் கொடுக்கப்பட்டிருக்கு, தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்போ தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் சுவாசித்திருக்கிறார் என்று சொல்லுது. தேவனுடைய சுவாசம் இந்த வேதத்தில் இருக்குது. இப்போ சுவாசித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனத்தில் மண்ணினால் ஒரு உருவத்தை உண்டாக்கி அதனுடைய நாசியில் தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். அதே போல்
எப்படி ஒரு மண்ணினுடைய நாசியில் தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதும்போது அதுக்கு உயிர் பெற்று அவன் ஜீவ ஆத்மாவானானோ, அதே போல் தேவன் இந்த கர்த்தருடைய வார்த்தையிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதியிருக்கிறார். ஆகவே இந்த வேதம் ஜீவனுள்ள தேவனுடைய சுவாசத்தை பெற்றிருக்கிற உயிரை கொடுக்கிற வேதமாக இருக்கிறது. அதனால தான் சங்கீதம் 19:7 சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. செத்து போயிருக்கிற பாவத்தில் செத்து போயிருக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது இந்த கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தையில் தேவனுடைய சுவாசம் இருக்குது. தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறார். அப்போ இது குறைவில்லாதது, இது தவறில்லாதது, பிழை இல்லாதது. அதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 12:6 சொல்லும்போது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்குது. அப்போ கர்த்தருடைய வேதத்தை குறித்து பார்க்கும்போது இது ஒப்பற்ற சுத்தமான சொற்கள் என்று பார்க்குறோம். அப்போ வெள்ளியை அவங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த வெள்ளியினுடைய அந்த சுத்தத்தன்மையை சொல்லும்போது 7 முறை சுத்திகரிக்கப்படுகிறது. த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சில்வருக்கு அது 7 தடவை என்ன செய்கிறாங்கன்னா சுத்திகரிக்கிறாங்க. அப்படி புடமிடப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்று பார்க்கும்போது இது சுத்தமான கர்த்தருடைய வார்த்தை. இதில் எந்த விதமான பிழையும் இல்லை, எந்த விதமான தவறும் இல்லை. வேதம் தன்னோடு ஒருபோதும் என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரண்படாத, தவறு இல்லாத கர்த்தருடைய வார்த்தையாக இருக்குது. அப்போ இப்படி கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிற பட்சத்தில், கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய சுவாசத்தை பெற்றிருக்குது, கர்த்தருடைய வார்த்தை தவறு இல்லை, இது சுத்த சொற்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்களும் நான் இந்த வார்த்தையை எப்படி படிக்கணும்? 2 தீமோத்தேயு 2:15 பார்க்கும்போது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்போ இங்கே பவுல் தீமோத்திக்கிட்ட சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை சுத்தமான வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தவறில்லாத வார்த்தை. இந்த வார்த்தையில் எந்த விதமான பிழையும் இல்லாதனால இந்த கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கு நீ உன்னை ஜாக்கிரதையாய் கருத்துடன் இந்த கர்த்தருடைய வார்த்தையை பகுத்து போதிக்க வேண்டும். இப்போ சரியான முறையில் வேதத்தை நீங்களும் நானும் படித்து புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த வேதத்தை சும்மா நீங்களும் நானும் நினச்சபடி வாசிச்சுட்டு இந்த வசனம் இது சொல்லுதா ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கேஷுவலாக அந்த கர்த்தருடைய வார்த்தையை டீல் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஏன் சொல்லப்படுது, எதுக்கு சொல்லப்படுது, எப்படி சொல்லப்படுகிறது என்ற சத்தியத்தை நீங்கள் நானும் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு இந்த வசனம் இதுதான் சொல்லுது நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிறோம். இல்லை, ஒரு வசனத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த வசனம் எந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய பின்னணி என்ன, யார் எழுதியிருக்கிறா, எந்த சூழலில் எழுதப்பட்டிருக்கு, எந்த சூழலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே பார்க்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல 2 தீமோத்தேயு 2:15 சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தீமோத்தேயுட்ட என்ன சொல்கிறாருன்னா, சரியாக வேதத்தை வேதமாக பார், வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே புரிந்து கொள். அதுதான் விஷயம். கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை வேதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது கர்த்தருடைய செய்தி. என்ன செய்தி, என்ன நோக்கம் என்று வேதம் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த நோக்கத்தை விட்டுட்டு நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் நானும் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய இருதயத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ புரியுதா? ஒவ்வொரு வேத பகுதியிலையும் தேவன் ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கிறார். அந்த நோக்கத்துக்காக தான் இந்த வசனங்களை கொடுத்துருக்கிறார். அப்போ ஒவ்வொரு வேத பகுதிக்கும் ஒரு நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக மத்தேயு சுவிசேஷம் எடுத்துட்டிங்கன்னா, மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு தன்னை ராஜாவாக, யூதருடைய ராஜாவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார். அதனால தான் அது முடியும் போது சொல்லுது, அவர் ராஜாவாக இருக்கிறனால பூமியில் எனக்கு சர்வ அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுது. அப்போ தேவன் தன்னை ராஜாவாக வெளிப்பட இந்த மாதிரி நோக்கத்தை புரிஞ்சு இந்த வேதத்தை நீங்களும் நானும் சரியான முறையில் படிக்க வேண்டும். அதனால தான் எஸ்ரா 7:10 எஸ்ராவை குறித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். எஸ்ரா என்ன செஞ்சான்? கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து படிக்க தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினான். He trained himself to study the Bible. வேதத்தை கிரமமாக படிப்பதற்கு அவன் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினான். He trained, அவன் பயிற்சி தான். தேவனை அறிகிற அறிவில் வளரணும் அப்படின்னா வேதத்தை சரியாக படித்தாதான். வேதத்தை சரியாக படிக்கலை, வேதத்தை சரியாக தியானிக்கலை, வேதபூர்வமாக நம்ம தியானிக்கலை அப்படின்னா ஒருபோதும் என்ன செய்ய முடியாதுன்னா தேவனை அறிகிற அறிவில் வளர முடியாது. அப்போ இங்கே எஸ்ரா என்ன செஞ்சான்? வேதத்தை ஆராய்ஞ்சு படித்தான், அடுத்து படித்து அதன்படி வாழ்ந்தான். அது அப்போனா படித்த காரியத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான், அடுத்து மற்றவங்களுக்கு போதிச்சான்.
தேவனை அறிகிற அறிவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கிரமமாக படிப்பதற்கு ஒரு பெரிய ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபம். ஜெபம் பண்ணாதான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இருந்தால் மட்டும்தான் வேதத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தினுடைய ஆசிரியராக இருக்கிறனால பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒருபோதும் நீங்களும் நான் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வேதத்தை படிக்கிறான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த வேதம் அவனுக்கு புரியும், இல்லைனா வேதம் புரியாது. நீங்கள் நிறைய பேர் பைபிள் யூஸ் பண்ணுறாங்களே, ஏன் அவங்களுக்குலாம் பைபிள் புரிய மாட்டேது அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்படல, அவங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் இந்த வேதம் புரியும். அப்போது ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் கடவுள் செயல்படணும், தேவன் செயல்படணும் அப்படின்னா அவன் முதல் ஜெபம் பண்ணணும். ஜெபத்தோட கருத்தாக கர்த்தருடைய வார்த்தையை படிக்க, அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வசனத்தை தப்பாக நிறைய நேரத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. கடவுள் எனக்கு சொல்ல போகிறாரு, நிறைய விஷயத்த அறியாத காரியத்தில் மறைபொருளாக விளக்க போகிறாரு. இல்லை, இந்த வசனம் சொல்கிறது வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை வேதபூர்வமாக உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்ற வேதத்தில் இருக்கிற பெரிய அதிசயமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவன் எனக்கு வேதத்தை படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எனக்கு அறிவிக்கிறார். அப்படியே அறிவிக்கும்போது தேவனை அறிகிற அறிவில் வளரலாம். இன்றைக்கி நீங்கள் வேதத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளர்றீங்களா? வேதம் இல்லாமல் தேவனை அறிகிற அறிவில் வளர முடியாது. வேதம் இல்லாமல் விசுவாசத்தை வளர முடியாது. வேதம் இல்லாமல் பரிசுத்தமாக வளர முடியாது. வேதம் மட்டும்தான் உங்களை விசுவாசத்தில் நடத்தும். வேதம் மட்டும்தான் பரிசுத்தமாகுதலில் நடத்த உதவி செய்யும். வேதம் இல்லாமல் மனுஷனுக்கு ரட்சிப்பு இல்லை. வேதம் இல்லாமல் மனுஷனுக்கு விசுவாசம் இல்லை. வேதம் இல்லாமல் மனுஷன் ஒருபோதும் பரிசுத்தமான வாழ்க்கையில் வளர முடியாது. அப்போ நீங்களும் நானும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தை உயர்த்தி பிடிக்கும். வேதம் கர்த்தருடைய வார்த்தை என்ற ஆழமான விசுவாசத்தில் இருக்கும். இந்த வேதத்தை ஆராய்ந்து படித்து இந்த வேதத்தை கற்றுக்கொண்டு இந்த வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவை அறிகிற அறிவில் வளர்ந்து இன்னும் அதிகமாய் அவரை போல வாழ தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.